இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மூத்த தேவி இருக்கிற கோயில் எல்லாமே ரொம்ப பழமை வாய்ந்த கோயில். அந்த மூத்த தேவி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தவ்வை தேவிங்கிற பேரில் முருகப்பெருமானுக்கு முன்புறத்தில் இருக்காங்க. காஞ்சிபுரத்தில் ஜேஷ்டா தேவியாக காட்சி தராங்க. இந்த மூத்த தேவி தவ்வை தேவி இங்கே இருக்கிறவங்களுக்கு 2 பசங்க, மாந்தன் குளிகை அப்படின்னு. இந்த மாந்தன் குளிகை 2 பேருமே சனீஸ்வரனுடைய மகன்களாக கருதப்படுறாங்க. இந்த மூத்த தேவியோட சகோதரி தான் மகாலட்சுமி. இந்த மகாலட்சுமி பார்க்கடல்லேருந்து அமுதத்தை எடுத்துகிட்டு வரா. இப்போ தேவர்களும் அசுரர்களும் சண்டையிடுறாங்க. தேவர்கள் தான் மட்டும்தான் பருகணும் அப்படி சொல்லி அசுரர்களை ஏமாற்றி இவங்க விநாயகப் பெருமானு கூட ஒரு இலையில் படைத்தல் தொழில் செய்யாமல் இவங்க சாப்பிட நினைக்கிறாங்க. இலையில் எல்லாத்தையும் பரிமாறி போட்டாங்க. சாப்பிட நினைக்கும் போது விநாயகப் பெருமான் வந்து இவங்களுக்கு எனக்கு பரிமாறணும்னு சொல்லிட்டு இவங்களுக்கெல்லாம் புத்தி போட்டுறதுக்காக அந்த அமுதத்தெல்லாம் அவங்கள்ட்டேருந்து அபகரித்து கீழே பூமியில் கொண்டாந்து ஒழிச்சு வச்சுட்டார். அதை மறுபடியும் எடுத்துகிட்டு வான்வழியாக அவரோட லோகத்துக்கு பறந்து போகும்போது இந்த கடம்ப மரம் நிறைந்த காடு, இந்த கடம்ப மரம் தலவிருட்சம், இந்த கடம்ப மரம் நிறைந்த காட்டின் வழியாக பறந்து போகும்போது அந்த அமுத கலசத்தின் ஒரு டிராப்ஸ் விழுந்தது தான் சுவாமி சுயம்புலிங்கமாக இருக்க. ரொம்ப விசேஷம். இதை கேள்விப்பட்டு இந்திரனுடைய தாயார் அதிதி என்பவள் இன்றைய தினம் வரணும் இங்கே உச்சி காலத்தில் வந்து இங்கே பூஜை பண்ணிட்டு போகிறதாக ஐதீகத்தில் இருக்குது. அம்மா வயசான காலத்தில் இங்கேருந்து இந்திரலோகத்துலேருந்து இங்கே வந்து பூஜை பண்ணிட்டு போகிறான்னு சொல்லிட்டு, அம்மா ஏம்மா இந்த வயசான காலத்தில் இங்கேருந்து இவ்வளோ தூரம் போகிறேன், நம்ம லோகத்துக்கு நம்ம இந்த சுவாமியை எடுத்துகிட்டு வந்துடும், இங்கே வச்சு பூஜை பண்ணிக்கலாம். தன்னோட தேர் மற்றும் குதிரை எடுத்துகிட்டு வந்து தேரில் தூக்கி சுவாமியை உட்கார வச்சிடறான். அவனுக்கு என்ன ஒரு ஆசைன்னா எல்லா சுவாமியும் எடுத்துகிட்டு போயிடணுன்னு. அப்போது எல்லா சுவாமியும் எடுத்து வச்சுட்டு போகும்போது இந்த அம்மாவோட பூஜை நேரம் தவறி போயிட்டா என்ன பண்ணுறது, நம்ம சுவாமியை மட்டும்தானே எடுத்துகிட்டு வரோம்னு சொன்னோம். அப்போ எல்லா சுவாமியும் எடுத்துகிட்டு போகும்போது நேரம் தவறி இருந்தாலும் எடுத்துகிட்டு போகணுன்னு ஒரு வைராக்கியத்தில் எல்லாத்தையும் அவசரமாக பதட்டத்தில் 2 சுவாமியை மாற்றி வச்சு எடுத்துகிட்டு போயிடுறாரு. அப்படி எடுத்து வைக்கும்போது சுவாமிக்கு பேக் சைடில் என்ன இருக்கும்னா ஒன்று அர்த்தநாரீஸ்வரர் அல்லது லிங்கோத்பவர். நம்ம கோயிலில் என்ன இருக்குன்னா மகாவிஷ்ணு, கருடன், ஆஞ்சநேயர். இந்த கோயிலில் பிரகாரத்தில் முன்புறத்திலேயே பார்த்தீங்கன்னா கன்னி விநாயகர் பக்கத்திலேயே அர்த்தநாரீஸ்வரர் ரிஷபத்தில் இருக்கார்.